So many problems have happened and you've solved it. இதுதான் நேத்து நீ ஆபீஸ்ல சீக்கிரமா கிளம்பி போனியா? ஆமா சரி. இப்போ உனக்கு சந்தோஷமா? பரவாயில்லையே, இப்போவாது மருமகளை பாராட்டணும்னு தோணுச்சே. நான் ஒன்னும் உச்சி கொழுந்து பேசலங்க. என் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறாளேங்கிற வைத்தறிச்சல்ல பேசுறேன். என்னத்த சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அதான் என் பொண்ணே சொல்லிட்டாளே, என்னை விட நீதான் பெரியவன்னு. ஸ்கூல்ல என் மாமியார் படிக்காதவ, அவளுக்கு இங்கிலீஷே வராதுன்னு தம்பட்ட அடிக்கிறதுக்காக தானே என் பொண்ணு போன் பண்ண உடனே ஆபீஸ் வேலையை கூட விட்டுட்டு விழுந்தடிச்சிடுவோன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லாத. இந்தாடி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா நடிச்சு ஏமாத்தாத. What is this, mom? Huh? Why are you behaving like this? வர நீங்க நிறைய சீரியல் பார்த்து அதுல வர மாமியார் மேல பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. I don't like this attitude, okay? ஏண்டி, காவியா ஸ்கூலுக்கு போய் நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா, அது உனக்கு பொறுக்கலையா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட்டா? போங்க, மொத்த குடும்பமும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் எனக்கு எதிராவும் அவளுக்கு ஆதரவாவும் மாத்தணும். அதானே அவளோட எண்ணம். இதுக்காக தானே அவ காத்துக்கிட்டு இருக்கா. Oh my God, something is seriously wrong with the mom. Kavya, start serving breakfast. It's getting late for office. Come on, Dad, join us. Start serving, Kavya. Why are you hesitating? வேண்டாம் செரி. அன்னைக்கே நான் உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ண வந்தப்போ நான் என்னமோ உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அம்மாவையே கூப்பிட்டு சர்வ் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். Can you guys stop this? இந்தாடி, விட்டு கொடுத்து நடிக்கிற மாதிரி டிராமா எல்லாம் பண்ணாத. நீ ஏன் அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. Oh my God, you guys are seriously irritating. Breakfast வேண்டாம். சரி, சாப்பிட்டு போப்பா. நான் என்னதான் நல்லது பண்ணாலும் அத்தை என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க மாமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வர மம்மி ஏன் அப்படி பண்றாங்களோ? பேட் மம்மி. ஏமாமா கொஞ்சம் கூட விவசாய இல்லாம வாசல்ல நின்று ஆறு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அம்மாடி, அத்தை உனக்கு கம்பெனில இருந்து கார் வந்துடுச்சுமா. அவன் வாசல்ல நின்று ஓயாம ஆறு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வேற இப்படி குழப்பமா உட்காந்துக்கிட்டு இருக்கியே. கொஞ்ச நேரம் முன்னாடியே மேனேஜர் போன் பண்ணி சொன்னார் அத்தை கார் அனுப்புறேன்னு. இப்ப காரு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, இந்த வாசு பையன் வேற புடிவாதமா நான் முக்கியமா நடிப்பு முக்கியமான முடிவு பண்ணிக்கன்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். இவனுங்களும் புடிவாதமா காரை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்திட்டு உன்னை வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ இப்ப என்னதான் பண்ண போற? அதுதான் அத்தை எனக்கும் புரியல. என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அங்க பாரு, இவன் வேற சும்மா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இரு பாத்துட்டு வரேன். ஐயோ, அந்த ஆளு என்ன பாக்குற பார்வை அவங்க ஷூட்டிங்க்கு வருவாங்களா வரமாட்டாங்களேன்னு என்ன மிரட்டுற மாதிரியே இருக்குமா. நான் வேணா ஒண்ணு பண்ணிட்டேன். நான் போய் அந்த பொண்ணு ஷூட்டிங்க்கு வராது நீ போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹலோ, என்ன கிளம்பியாச்சா? சார் அது வந்து என்னமா வந்து சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் நடிக்க வந்தா என் லைஃபே வீணா போயிடும் சார். இத பாரு, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி எரிச்சல் பண்ணிட்டு இருக்காத. ஒன்ன நம்பிதான் நான் இங்க ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஒழுங்கா கார்ல ஏறி கிளம்பி வா. அம்மாடி, போன்ல யாரு என்ன சொன்னாங்க? உடனே வந்தே ஆகணும்னு மிரட்டுறாங்க. பாவிங்க சண்டாளனுங்க, ஆரம்பத்துல நடிக்க வந்து கெஞ்சிட்டு இப்ப மிரட்டுறானுங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு? சரி நீ வா, நம்ம உடனே போலீஸ்க்கு போலாம். ஐயோ அத்தை, இல்ல அப்படியெல்லாம் போக முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம இப்ப நம்ம போலீஸ்க்கு போனா இந்த விஷயம் பேப்பர்ல வரும்.
தேவையில்லாம நம்ம குடும்பமான காத்துல பறக்கும் அத்தை. ஐயோ என்னமா நீ இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம காலை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சா நம்ம நிலைமை இப்போ. க்ளோஸ்அப் டூத் பேஸ்ட் வழங்கும் திருமதி செல்வம். ரேவதி அக்கா அக்கா என்ன ரேவதி கார் வந்து நின்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீ இன்னும் ஷூட்டிங் கிளம்பலையா? என்னம்மா இப்படி கேக்குற? அன்னைக்கேதான் வாசு சொன்னால உனக்கு நான் முக்கியமா நடிப்பு முக்கியமான்னு. இப்ப அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கு. இவ வேற அந்த கம்பெனிக்கு ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலாம். அதனால அவனுங்க இவன் நடிச்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இந்த பேரு கார் எடுத்துட்டு வந்து வாசல்ல நிப்பாட்டிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். நம்ம வாசு வேற நடிக்க போக கூடாதுன்னு சொன்னதுனால இவ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் நின்னுக்கிட்டு இருக்கா. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அதான்க்கா என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி வற்புறுத்தி நடிக்க வைக்க முடியும்? பேசாம வண்டியை திருப்பி அனுப்பிச்சிட்டா என்ன? டிரைவர், ஏன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு இப்படி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கல்ல. ரேவதி வரமாட்டா, நீங்க கிளம்புங்க. மேனேஜர் போக சொன்னாரு, நான் வந்தேன். நீங்க வர முடியாதுனாக்கா மேனேஜருக்கு நான் போன் பண்ணி தரேன், நீங்க அவர்கிட்டயே பேசிங்க. சும்மா எங்கட கேள்வி எடுக்கிறேன். என்னம்மா இவன் இவ்வளவு அதிகமா பேசுறான்? ரேவதி நீயே போய் அவங்கிட்ட நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வா போ. வரத அப்புறமா பாத்துக்கலாம் போ. ஹலோ, என்ன வாசல்ல வந்து கார் நின்னுகிட்டு இருக்கான், ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கியா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? சார் ப்ளீஸ் என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. இது என் வாழ்க்கை பிரச்சனை. இது எனக்கும் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். மரியாதையா கார்ல ஏறணும்னா உனக்கு உன் மான மரியாதை மிஞ்சும். இல்லனா இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே உன் குடும்பமான சந்தி சிரிக்கும். புரியுதா? மரியாதையா போய் கார்ல ஏறு. சார் என்ன ரேவதி, என்னாச்சு? டைரக்டர் மிரட்டா இருக்கா. ஷூட்டிங் கிளம்பி வரலன்னா நம்ம குடும்பமானத்தையே சந்தி சிரிக்க வச்சிருவாருன்னு சொல்றாரு. என்னது? நம்ம குடும்பமானதை சந்தி சிரிக்க வச்சிருவேன்னு சொல்றானுங்களா? ஆமா அத்தை, நான் நடிக்க வரலன்னா நான் தப்பான தொழில் செய்யறதாவும் அதுக்கு வாசு சப்போர்ட்டா இருக்கிறதாவும் பேப்பர்ல நியூஸ் கொடுத்து நம்ம குடும்பமானத்தையே கேவலப்படுத்திடுவேன்னு ஏற்கனவே என்ன மிரட்டினாரு. இப்பயும் அதையே சொல்லி ஷூட்டிங்குக்கு கிளம்பி வர சொல்றாரு அத்தை. என்ன ரேவதி, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லல? அவர்கிட்ட சொல்லி இருந்தா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாருல்ல? இல்லக்கா, மாமா ஏதாவது செஞ்சு பிரச்சனை பெருசாயிட கூடாதுன்னு தான் சொல்லல. இந்த பிரச்சனைக்கு நான் இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டேன்க்கா. என்ன பண்ண போற? நான் ஷூட்டிங் கிளம்புறேன். இப்ப நான் ஷூட்டிங் போகணும், இல்லனா நம்ம குடும்பமான காத்துல பறக்கும் அத்தை. அப்ப வாசு நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தானே. அவருக்கு என் நிலைமையை புரிய வைக்க முடியும். கையில கால விழுந்தாவது வாசுவை நான் சமாதானப்படுத்திடுவேன். ஆனா அந்த கம்பெனிக்காரங்கள என்னால சமாதானப்படுத்த முடியாதுக்கா. நான் கிளம்புறேன். வரேன் அத்தை, வரேன்க்கா. சரி நீ வா.